இன்று இந்தியாவில் ஜனநாயகத்தை காப்பதற்காக, இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஓரணியில் திரண்டு வருகிற ஒரு அடையாளமாகத்தான் இந்தியா கூட்டணி உருவாகி இருக்கிறது. அந்த அணியிலே நம்முடைய உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் தன்னை இணைத்து கொண்டது இந்திய அளவிலே அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. குறிப்பாக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவராக இயங்கி வருகிற திரு ராகுல் காந்தி அவர்களை அவர் நேரிலே பாரத் ஜோடோ யாத்ராவின் போது சந்தித்தது, அவரோடு உரையாடல் நிகழ்த்தியது அரசியல் அரங்கில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியது. அந்த நாள் முதல் மக்கள் நீதி மையம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான ஒரு பேர் இயக்கம் என்பதை இன்றைக்கு நாட்டு மக்கள் உணர தொடங்கி இருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணியின் வெற்றிக்கு சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார். சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய தொகுதிகளிலும் அவர் வாக்கு சேகரிக்க வர வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் வைத்திருக்கிறோம். மக்கள் நீதி மையம் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான அறப்போரில் ஒரு படைக்கலனாக தம்மை இணைத்துக் கொண்டது விடுதலை சிறுத்தைகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. அவரை பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம்.